எல்லாருக்கும் வணக்கம். ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நீங்கள் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். முக்கியமாக ஒரு சிலர் சொல்கிறது என்னென்னா, நம்ம என்டர் ஆனால் அது கீழே போயிடுது, நம்ம வெளியே வந்துட்டால் அது மேலே போயிடுது. எப்படி ஒரு சரியான என்ட்ரி எக்ஸிட்டை செட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம முக்கியமாக எப்படி என்ட்ரி எக்ஸிட்டை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த வாரத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வாரம் வால்யூம், ட்ரெண்ட், மொமெண்டம் இந்த 3 எலிமெண்ட்டும் இருந்தால் தான் ஒரு ஸ்டாக்லேயோ இண்டெக்ஸ்லேயோ என்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். அது ஞாபகப்படுத்திங்க. அப்புறம் போன எபிசோடில் 6 ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் தான் நம்மளோட ரிஸ்கை அவாய்ட் பண்ணும். அதாவது ரிஸ்கே இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா இந்த 6 ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இந்த 9 ஃபில்டர்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் இறங்கவே கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நம்ம டெக்னிக்கலில் குதிக்க வேண்டியதுதான். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லைன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பேச ஆரம்பித்தாலே நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. அப்போ நானும் அதே கண்ணோட்டத்தில் தான் இருந்தேன். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கற்றுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவ்வளோதானா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற அளவுக்கு அது ரொம்ப ஈஸி. நம்ம எஃபர்ட் போடுற வரைக்கும் எதுவாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நிச்சயமாக கஷ்டம் கிடையாது. நம்ம வாரம் 1-2 ஒரு 3 ஐட்டமாவது பார்க்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் வர வர எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை ஃபோக்கஸ் பண்ணி போடுறதுக்கு. சரியான என்ட்ரி எக்ஸிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி RSI பார்த்துருக்கோம். ஆனால் அந்த RSIயை எப்படி என்ட்ரி எக்ஸிட்டுக்கு கரெக்டாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சில ப்ரோ ட்ரேடர், ப்ரோ இன்வெஸ்டர் தவிர எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதுக்குள்ள ஸ்பாட் ரிவர்சல் அப்படிங்கிறது. அதாவது எப்போ RSI ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ட்ரி அல்லது எக்ஸிட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸும் சரி, அதுக்கு பார்த்த 3 எலிமெண்ட் ஃபில்டர்ஸும் சரி, ஸ்க்ரீனரில் தான் RSI 40லேருந்து 70 செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் நம்ம எப்போ என்ட்ரி பாயிண்ட்னா, எப்போ ஒரு ஸ்டாக் ஓவர் சோல்டு, எல்லாருமே வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப கீழே வந்திருக்கும். RSI 30 கீழே வந்திருக்கும். அப்போ தான் நம்ம அதை கவனிக்கணும். அது கீழே ஒரு 20 கீழே ரிவர்ஸ் ஆகும். அப்போ தான் நம்ம அதில் என்டர் ஆகணும். அதே மாதிரி 70க்கு மேலே போயிட்டு ஒரு 80 டச் பண்ணிட்டு சமயத்தில் 90 கூட டச் பண்ணிட்டு அது ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்ஸ் ஆகிறப்ப தான் நம்ம எக்ஸிட் ஆகுதும். நான் இதை ஒரு ஸ்டாக்கை வச்சு இப்போ அடுத்தது சொல்கிறேன். உங்களுக்கு நான் இப்போ அதை ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். இந்த கோதாவரி பவர் அண்ட் இன்ஸ்பேக்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக கவனிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கொரியில் ரிசல்ட்டாக வந்த ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இதே கம்பெனியை நம்ம 200க்கும் கீழே இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு பார்த்துருக்கோம் ரீசெண்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் இந்த RSIயை மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. பொதுவாக ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஓவர் சோல்டாகி கீழே வந்துருச்சு, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அப்புறம் என்னாகும், அது பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நல்லா கீழே போய் நம்ம மாட்டியிருப்போம். அதே ஒரு ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல வாங்காம அதுக்கப்புறம் எப்பவுமே அந்த ரிவர்சல் ஆகிறப்ப நம்ம என்டர் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி அந்த கிரீன் கலர் மார்க்கிங்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுதான் சரியான என்ட்ரி பாயிண்ட். அதாவது ஓவர் சோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40க்கு கீழே RSI கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தப்பான முடிவு. அதே சமயத்தில் அது ரிவர்ஸ் ஆகி ஒரு நல்ல லெவலில் மேலே ஏறும்போது நம்ம உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஓவர் பாட்
ஆகி மேலே போயிடும், ஒரு 70க்கு மேலே 80க்கு மேலே போயிட்டு அது ரிவர்ஸ், அங்கே ரிவர்ஸ் அடிக்கும்போது உடனே நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் RSI 40 கீழே வந்து, இன்னும் சொல்லப்போனால் 30 கீழே வரும்போது நல்லா ஓவர் சோல்ட் ஆகி அது திரும்ப ரெக்கவர் ஆகி, அது 20க்கு வரைக்கும் போயிட்டு சமயத்தில் 30க்கு வரைக்கும் போயிட்டு திரும்ப ரெக்கவர் ஆகி மேலே வரும்போது நம்ம என்டர் ஆகணும். அதே மாதிரி 70க்கு மேலே போயிட்டு அல்லது 80 டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வெளியில் வந்துடணும். இதுதான் வந்து நல்ல ஸ்விங் ட்ரேடிங் தெரிஞ்ச ட்ரேடர்ஸ் பண்ணுறது. அப்புறம் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்டாக் ப்ரைஸும் RSIயும் ஒரே மாதிரி ஒரு அர்லி சிக்னலை காமிக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோ ட்ரேடர் மாதிரி ஈஸியாக என்டர் எக்ஸிட் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணலாம். ரெண்டாவது இண்டிகேட்டர் வந்து எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். நம்ம ஜென்ரலாக மூவிங் ஆவரேஜ்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இது எதுக்குன்னா நல்ல ஒரு ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு ஸ்டாக் எப்போதுமே மேலே போயிட்டுருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கவே முடியாது, ஜஸ்ட் அதோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா வந்து நம்ம சமயத்தில் நல்லா மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அடிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணுறது, நம்ம வந்து 2 விஷயத்தை பார்ப்போம். இதுக்கு முதல் நான் சொல்லியிருந்தேன் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இதை தான் நான் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த EMAல வந்து 20 and 50 இது ரெண்டும் வச்சுக்கலாம். என்ன ரீசன்னா, ஒரு 20 டேஸ் பார்த்தோம்னா 20 டேஸ்னா வந்து 20 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதம். 50 பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசர் டு 3 மாதம். எப்போ வந்து இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி போகுதோ அப்போ வந்து ட்ரெண்ட் நிச்சயமாக பாசிட்டிவாக இருக்குது அல்லது நெகட்டிவாக இருக்குது கிளியராக தெரியும். ஸோ ஒரு 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வந்து பியர்ஸ் பண்ணி மேலே போச்சுன்னா, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பியர்ஸ் பண்ணி மேலே போச்சுன்னா அதை வந்து கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ரிவர்ஸ் ஆகி கீழே வருதுன்னா அதை வந்து டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வந்து ஸ்விங்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னா, எப்போ ப்ரைஸ் வந்து 20 டேஸ் எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ்லேருந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகுதோ அல்லது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ வந்து என்ட்ரி ஆகணும். அப்புறம் அது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரிவர்ஸ் அடிக்கும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். ஏன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக அதுலேயும் தெரிஞ்சிடும். அசோக் லேலண்டோட இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வந்து 20 நாள் EMA, எல்லோ வந்து 50, கிரீன் வந்து 200. ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த சிகப்பு மற்ற ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி கீழே வருதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கும் நல்லா. அதே மாதிரி இது எப்பெல்லாம் பியர்ஸ் பண்ணி மேலே போகுதோ அதுதான் கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது ப்ளூ மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து கடந்து மேலே போகும்போது அதிகமாக கண்டினியூஸாக மேலே போயிருக்கு பாருங்க. இதை தான் நம்ம இந்த 3 ஆவரேஜ் வச்சு நம்ம கண்காணிக்கணும். ஸோ மூணாவது இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வால்யூமையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணி கம்பைன் பண்ணுறது. ஸோ எப்பெல்லாம் வந்து வால்யூம் ஸ்பைக் ஆகுதோ ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே போகுதோ அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது நிறைய பையர்ஸ் இருக்காங்க, முக்கியமாக இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். இதை நம்ம முன்னாடியே வால்யூம் அனாலிசிஸில் சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் சார்ட் வச்சு பார்க்கும்போது வால்யூம் ஸ்பைக் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி வால்யூம் கம்மியாகும்போது நம்ம ப்ரைஸை கவனித்தோம்னா கீழே வர ஆரம்பிச்சிடும், அப்போ எக்ஸிட் ஆகலாம். ஸோ வால்யூமையும் ப்ரைஸையும் கம்பைன் பண்ணி என்ட்ரி எக்ஸிட்டை நல்லா வந்து நம்ம மூணாவது இண்டிகேட்டர் வச்சு பார்க்கலாம். நான் இப்போ அடுத்ததாக ஸ்டாக் ஒன்று வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்காக வால்யூம் ஏரியாவை ஃபுல்லாக வந்து கலரிங் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ரெட் அதிகமாக மேலே போய் ஸ்ப்ரெட்டாக இருக்கோ அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ரைஸும் வந்து பயங்கரமாக கீழே மூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி கண்டினியூஸாக க்ரீன் இருக்கும்போது ப்ரைஸும் வந்து கண்டினியூஸாக மேலே போயிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸையும் வால்யூமையும் கம்பைன் பண்ணி அப்புறம் RSIயும் நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு கிளியரான என்ட்ரி எக்ஸிட் கிடைக்கும். RSI, எக்ஸ்பனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், வால்யூம், அப்புறம் ப்ரைஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு வந்து பேட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ண முடியும், ஹை குவாலிட்டி ஸ்விங் செட்டப்பை வந்து செட் பண்ண முடியும். நான் பொதுவாக இதில் வந்து
கம்பைன் பண்ணி ப்ரைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. இதை நான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தப்பு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஒரு 5 ஸ்விங் ஸ்டாக் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். இந்த வாரம் 1000க்கும் மேலே உள்ள ஸ்டாக்ல நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது பிஎஸ்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆனதால் 5000க்கும் மேலே இருந்த இந்த ஸ்டாக் வந்து இப்போ 2500க்கும் கீழே கிடைக்குது. இதனால ஒரு நல்ல மொமெண்டம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் இருந்தாங்களோ இப்போ 2500 ரேஞ்சில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொதுவாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே போய்கிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 1 or 2% மட்டும்தான் வொலட்டைலாக இருக்குமே ஒழிய ரொம்ப கீழே விழுந்து நான் அதிகமாக பார்க்கல. ஏன்னா வந்து என்எஸ்சி இன்னும் வந்து லிஸ்ட் ஆகலை. இதோட காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தா 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவில் இருக்கு, பிஎஸ்சி என்எஸ்சி. என்எஸ்சி கூடிய சீக்கிரம் வந்து ஐபிஓ வரப்போகுது. அது வரைக்கும் இது வந்து தொடர்ந்து புல் ரன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இதோட டெக்னிக்கல்ஸும் பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 1000க்கும் கீழே பார்த்தப்ப நல்ல மொமெண்டமோட ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூவேஷனோட இருக்கிற ஜென்சார் டெக் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுது. இது ஒரு நல்ல மிட் கேப் ஸ்டாக். ஒரு 15% ஆல் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்திருந்தாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வால்யூமோட பிரேக் அவுட் ஆனால் ஒரு சரியான ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அடுத்த வாரம் வாய்ப்பு இருக்கு. மூணாவதா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், விசா ப்ராசஸிங்க்கு வேர்ல்டு வைடு இருக்கிறதுலே வந்து இந்தியாவில் முக்கியமாக லிஸ்டாக இருக்கிற இந்த கம்பெனி வந்து ரொம்ப ப்ரைம் ரோல் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மோனோபோலின்னு சொல்லலாம் இந்தியாவில். எல்லாம் 80% விசாஸ் வந்து அது பாஸ்போர்ட் ப்ராசஸ் பண்ணி நமக்கு விசா எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ப்ராசஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த கம்பெனி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோனோபோலிங்கிறதால இவங்க வைக்கிறது தான் ப்ரைஸிங் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதால ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 25-30% கீழே விழுந்து இப்போ திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கிறதால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது. பெக் ரேஷியோ பாருங்கள் 1க்கு கீழே இருக்குது. பி ரேஷியோ ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரி பீக்கு ஈக்குவலாக இருக்குது. மற்றபடி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நிச்சயமாக இது பவுன்ஸ் ஆகி 500 நோக்கி போச்சுன்னா ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அசோக் லேலேண்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து சடன் மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட வேல்யூவேஷனும் இப்போதைக்கு சீப்பாக தான் இருக்குது. ஆனால் இதோட டெட் ஈக்விட்டி மட்டும் தான் கொஞ்சம் பயமுறுத்துது. ஏன்னா 4 ஆல்மோஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம கவனமாக ஹேண்டில் பண்ணும். மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டுருக்கிற ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்ப மோசம் கிடையாது, 3க்கும் கீழே இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்பர் படி பார்த்தா நல்ல கம்பெனி தான். ஆனால் வந்து கடன் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பெரிய தடையாக இருக்குது. ஸோ அவங்க கடனை பே பண்ணி குறைச்சாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாக்காக மாறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் போனஸ் அறிவிச்சிருக்கிறதால ஒரு நல்ல மொமெண்டம் நிச்சயமாக கிரியேட் ஆகும். 200 ரூபாய்க்கு கீழே கிடைக்கிற நல்ல ஸ்டாக் லிஸ்ட்டில் ஒரு 5 ஸ்டாக்ல கோதாவரி பவர் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. பெக் ரேஷியோ, பி ரேஷியோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதோட மற்ற ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 253லேருந்து 200க்கும் கீழே போயிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது. அதனால நான் வந்து ஒரு 20% வரைக்கும் மேலே போகும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது கீழே விட்டது வந்து திரும்ப மேலே பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வால்யூமும் பார்க்குறேன். ஸோ இதுவும் வந்து கவனித்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஃபண்டமெண்டல் இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா கம்பைன் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டோம்னா நிச்சயமாக ரிஸ்கே இல்லாமல் ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாபமும் பார்க்க முடியும். ஸோ நான் இந்த மாதம் கடைசியில் இந்த மாதம் ஃபுல்லாக நான் எடுத்த ஸ்விங் ட்ரேடிங் என்னென்ன, அதில் எப்படி வந்து எனக்கு லாபம் கிடைச்சது, எதெல்லாம் எக்ஸிட் ஆன அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்புறம் முக்கியமாக நான் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குன்னே வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். திரும்ப சந்திப்போம். நன்றி. ஸ்விங் ட்ரேடிங் பற்றிய என்னுடைய வீடியோக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து தொடர்ந்து நான் என்ன மாதிரி வீடியோக்கள் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் போடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஸ்விங் ட்ரேடிங்குள்ளேயே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் நான் இன்னும் சொல்லணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்னு சொல்லுங்கள். நான் வரும் வாரங்களில் அதையும் பார்க்குறேன். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் நிச்சயமாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ரிஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப கம்மி டைம் தான் ட்ரேடிங்கில் செலவழிக்கிறேன். இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மின்னா ஒரு 15 மினிட்ஸ் கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. வீக்கெண்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நான் என்னோடய டைம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் தொடர்ந்து படிச்சுட்ருக்கேன். நிறைய பேசுவோம். நிறைய உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். எனக்கு ஆர்வமாக இருக்குது. நன்றி.